விஜய் வந்து ஒரு மாற்றமா வருவாருன்னு பார்த்தா விஜய்க்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. சரியான வார்த்தை அது. சரி, இதே மாதிரி ஒரு நிலைமை இருந்தா மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு வெறுப்பு வரும்ல, இதை வந்து எப்படி தாவேக்கா எதிர்கொள்ளும்னு நினைக்கிறீங்க சார்? அதை நோக்கி அவங்க போயிடக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்ல வருது. இப்போ என்னன்னா, இப்போ திமுக அதிமுக 2 கட்சிகள் இங்கே மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க. நிறைய நன்மைகள் விளைஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நிறைய நன்மைகள் மக்களுக்கு, அதே நேரத்தில் நிறைய தீமைகளும் நடந்திருக்கு. ஒரு மாற்று அரசியல் பார்வையோடு ஒருத்தர் உள்ளே வராரு. நிச்சயமாக ஒரு இளைஞர் சக்தி இங்கே வேணும். ஏன்னா இன்றைக்கி 2 பேருக்குமே வயசாகிடுச்சு. ஒரு இளைய தலைமுறை வரும்போது அவங்களுடைய பார்வை வேறையாக இருக்கும். இன்றைக்கி விஞ்ஞானம் வளருது, டெக்னாலஜி வளருது, எல்லாத்தையுமே அவங்க அடாப்ட் பண்ணி வந்தவங்களாக இருப்பாங்க. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அவங்களால. ஸோ அதனால தான் நம்ம வந்து வர்றாரு ஒருத்தர், வரட்டுமே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோமே நம்ம நினச்சி செய்கிறோம். ஆனால் அவங்க மேலேயே வாழ்ந்துட்டுருக்காங்க, ஒரு மேகத்துக்கு மேலேயே அப்படி வாழ்ந்துட்டுருக்கிறது. எல்லோரும் இப்படி கீழே குனிஞ்சு பார்த்து நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க, எல்லாம் அப்படி வாழவே முடியாது. இல்லை, மக்களுக்காக சேவையாற்ற வந்தவர்கள் மக்களோடு இருக்கணும். நான் வேறொரு உலகத்தில் வாழ்வேன், வேறொரு இடத்துல இருப்பேன், எல்லாரும் வந்து என்ன தூரத்துலேருந்து பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்குங்கிறது சரியான அரசியல் இல்லைல்ல. ஒரு ஜெயலலிதா அம்மா பத்தாத நமக்கு. சம்பரமாக்க ஏறி பார்த்தோம்ல, அவங்க தூங்குறாங்க, எழுப்ப முடியாதுன்னு ஏரியை திறந்து விடாமல் இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு? சென்னை மூழ்கி சின்ன பின்னமாகி பல கோடீஸ்வரர் ஒரே நாளில் பிச்சைக்காரனானா.